ஓம் கம் கணபதியே நம. ஸ்ரீ மகா கணபதியே நம. நாம் இருக்கும் இடம் ராமேஸ்வரம் மதுரை பைபாஸ் கீழப்பெருங்கரை ஸ்ரீ சலமாருடைய ஐயனார் சுவாமி. பூர்ணகலா புஷ்கலா சமேத சலமாருடைய ஐயனார். இந்த மரம் இது ஒரு 6 சுவையும் கொண்ட மரம். இனிப்பு இருக்காது, கார்ப்பு இருக்கும், ஓர்ப்பு இருக்கும், ஒரு மாதிரி காரத்தன்மை இருக்கும். இந்த இலையை சாப்பிட்டோம்னா நிறைய நோய் நொடிகள்லாம் தீரும். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகமாக இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும் இந்த இடத்துல. இது எவ்வளோ வருஷம் பழசுப்பா ஐயனாரே? 1000 வருஷம் ஆச்சு. இந்த திரும்ப அந்த பக்கம் இது என்ன சாமி? இது என்ன சாமி? இது இது சின்ன கருப்பனுக்குள்ள பலிபீடக்கல். ஓ, அது அங்கே அவர் முன்னாடியில் வைக்கணும். அந்த வச்சுருக்காங்க, இவங்களுக்கு அவங்க வச்சுருக்காங்களா, மாற்றி வச்சு விட்டாங்க. அவருக்கு முன்னாடி இங்கே வைக்கணும். இங்கே வைக்கணும் ஐயா. இங்கே இங்கே வச்சா அதான் அவங்க குதிரையெல்லாம் இருந்துச்சு, அந்த குதிரை காலத்தில் வச்சுருந்தாங்க. சின்ன கருப்ப சுவாமி, காளியம்மன். சாலை ஓரத்தில் அமைந்துள்ள கோயில். மதுரை ராமேஸ்வரம் பைபாஸிலே அமர்ந்துள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த ஐயனார். இங்கு சுற்று வட்டார பகுதியிலே மிகவும் சிறப்பான ஐயனார். சோனை சண்முகராஜன் பூசாரி. அவர் வந்து பௌர்ணமியில் பேச்சியம்மா, இருளாயி ராக்காச்சி இங்கு பௌர்ணமியில் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம் செய்ய பக்தர்கள் அன்னதானம் செய்யலாம். இவர் யார்? இவர் என்ன சாமி? இவர் பேர் சோனை. பழைய காலத்து சோனையா? இது இந்த இது அரிசியும் அந்த இது சோனையா, மிகவும் சக்தி வாய்ந்த சோனையா. இங்கே பழைய கால குதிரை சிலைகள் நிறைய பார்க்கலாம். மதுரை ராமேஸ்வரம் பைபாஸில் சாலை ஓரத்திலே அமைந்துள்ள கோயில் சலமாருடைய ஐயனார் கோயில், சோனையா கோயில். ஸ்ரீ சலமாருடைய ஐயனார் சோனையா கோயில்.